எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு பார்த்திங்கன்னா, பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, அதாவது 2024 வருஷத்தில் தான் ஏதோ கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம், ஏதோ 25 பிறந்தாவது நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலையுமே இருக்க தான் செய்யுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, 2வது மாதம்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறாரு பார்த்தீங்களா, புதன் பகவான். கல்விக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த உடைய புதன் பகவான். ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்போம், இவருடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இவருடைய குணாம்சம் இப்படி தான் இருக்கும், இவர் இப்படி தான் அப்படின்னு உண்மையாலுமே ஜோசியம் கற்றவங்க, அதாவது கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்கிறத விட, அதாவது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க நீங்களே ஒரு ஜட்ஜ் பண்ணிடுவீங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது. ஏன்னா யோசிக்கிற திறன் யாருன்னா புதன் மட்டும்தான், உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும்தான். அப்படியாப்பட்ட அதிபதியில் பிறந்த இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி இருக்கிறாரு பார்த்தீங்களா, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். ஒரு மாத பலன் நம்ம பார்க்குறோம்னா எந்த அடிப்படையாக பார்க்குறோம்னா, சூரியனோட அடிப்படையாக தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். பொதுவாக நீங்கள் தமிழ் மாதமாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், ஆனால் எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா அந்த சூரியனோட அடிப்படையில் தான் அந்த பலன்கள் சொல்லுவோம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானும், அப்போ மாத பலன் சொல்லக்கூடிய அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 2 பேரும் இணைஞ்சி மகர ராசியில், அதாவதுன்றது 5வது வீட்டில், இன்னைக்கு மகர ராசியில் சனி பகவானுடைய வீட்டில் கிரக சேர்க்கையாக இருக்கிறாரு பார்த்தீங்களா, இது ஒரு அருமையான ஒரு தருணம். ஏன்னா உங்களுக்கு மகர ராசியில் சனி பகவான் வந்து சூரிய பகவான் வந்து பகையாக இருந்தாலும் கூட, ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து நட்பாக இருக்கிறார். அப்போ அந்த நட்பு கிரகம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யோசிக்கிற திறன் கொடுத்துருவார். நம்ம எந்த தொழிலுக்கு போகலாம், எந்த வேலை எடுக்கலாம், எந்த படிப்பு எடுக்கலாம், எதை செஞ்சு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் 24 விட இந்த 25 நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? கன்னி ராசி அப்படின்னு சொல்கிறது வந்து குறிப்பாக பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கன்னி அப்படின்னா பெண்கள் சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக பெண்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 நிறைய பேர் சாதனை பண்ணிடுவீங்க. கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்க, சுய தொழில் பண்ணிடுவீங்க. இதில் மெயினாக இந்த ஆடை அலங்காரம் இந்த மாதிரி கட்டன்றது ஒரு அளவுக்கு சம்மந்தப்பட்டது. ஒரு ஜவுளிக்கடை, ஃபேன்சி ஸ்டோரு, அதாவதுன்றது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் விஷயத்தில், ஒரு பியூட்டி பார்லர், இந்த மாதிரி ஒரு அளவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். சரிங்களா? கன்னி ராசிக்குடையவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குற மாதமாகவே கொடுத்துருக்குதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக எல்லாருக்குமே 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். நிறைய பேர் குழந்தை பாக்கியனுக்கு இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, 5 வருஷம் ஆச்சுங்க, ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்த வார்த்தை யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா 5ஆம் இடம் தான் பார்ப்பாங்க. அந்த 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தில் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய, அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் சூப்பராக இருக்கும். புத்திர செல்வம் கண்டிப்பாக. எனக்கு ஆண் இருக்குதுங்க பெண் இல்லைன்னு சொன்னாலும், பெண் இருக்குங்க ஆண் இல்லைன்னு சொன்னாலும், உங்கள் ஜாதகம் நிச்சயமாக 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் 5ஆம் இடத்துல ராகு கேது சனி குரு, இதில் இந்த 4ல் ஏதாவது ஒரு கிரகம் இல்லை, எதுவுமே இல்லை, சுத்தமாக இருந்துருச்சுன்னா நிச்சயமாக புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும்.
சரிங்களா? அதே சமயத்தில் 6ஆம் இடம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் சொல்லுவாங்க. அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் அப்படின்னா கும்பராசி, உங்களுக்கு 6ஆம் இடம் சொல்றது கும்பராசி. அந்த கும்பராசியில யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாரு, அவரு ஆட்சியா இருக்கிறாரு. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அந்த சனி பகவான் போயிட்டு, அதாவது வந்து 10ஆம் வீட்டுக்கு அதிபதினு சொல்லலாம். பொதுவாக தொழில் ஸ்தானம் அப்படின்னா 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது அடிமை தொழில், இப்போ நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்கும். நான் உழைக்கிறேங்க, மாடு மாதிரி உழைக்கிறேங்க, என் உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லை, என் வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நானும் ஆசைப்பட்டு நான் இங்கே வேலைக்குன்னு ஒரு வேலையை வந்துட்டுங்க, ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு அமையலை, ஏதோ கிடைச்ச வேலை செய்துட்ருக்குறேன். ஏன்னா பிள்ளைங்களோட தேவை ஒன்று இருக்கே, படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வட்டி கட்டணும், வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரிலாம் புலம்பக்கூடிய கட்டன்றது கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார், தொழிலுக்காரகன்னு அதிக ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு 4 காசு ஒன்று, அதாவதுன்றது சம்பளம் உயர்வு கிடைக்கலாம், கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கலாம், இல்லை அந்த தொழிலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? 7ஆம் இடத்துக்கு அதிபதி மெயினாக கல்யாணம் பண்ணணும்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பாக்கிய குருன்னு சொல்லுவாங்க, பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். இப்போ ஒருத்தர் கேட்குறாங்கல்ல, சாமி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, திருமண பாக்கியம் கொடு, வீடு கட்டுற பாக்கியம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் பாக்கியஸ்தானம். அப்போ அந்த 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்தால் நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த கனவாகவே இருக்கும். வீடு கட்டணுமா, மண்மனை வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் வாங்கிட்டேன் அது கிரையம் பண்ணணும், என் பிள்ளைங்க பேரில் எழுதி வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடணும், நல்ல காலேஜில் சேர்க்கணும், கௌரவமாக அந்தஸ்தாக வாழ்க்கை வாழணும், இது போல் நிறைய ஆசை இருக்கும். அப்படி எதிர்பார்க்குற கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பாக்கிய குருவாக இருக்கிறதுனால 5ஆவது மாதம், அதாவது மே மாதம் 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குரு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது பண்ணுவார். 5ஆவது மாதம் 14ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளார கன்னிராசிக்காரங்களுடைய தேவையை குரு பூர்த்தி பண்ணிட்டு தான் போவார். அருமையான ஒரு பார்வையை பார்த்துட்டு இருக்கிறார். 2வது குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் இருந்து 5ஆம் இடமா உங்கள் கன்னிராசி தான் பார்க்குறாரு. குரு பார்த்தா கோடி புண்ணியம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. குரு பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9. அப்போ ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடமா உங்கள் கன்னிராசி பார்க்குறாருன்னா குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ குரு உங்கள் ராசி தானே பார்க்குறாரு. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். 2வது வேலை வாய்ப்பில் நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி இந்த காதல் கல்யாணம், நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேங்க, என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது, பிரிஞ்சுட்டோம், டைவர்ஸ் ஆகிற அளவுக்கெல்லாம் போயிடுச்சு, என்ன காரணம் தெரியல, யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலைங்க, நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 5ஆவது மாதம் 14ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளார இந்த குரு பார்வை நிச்சயமாக உங்கள் ராசி படுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எதுக்குமே உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னா ஜாதகத்தில் திசா புத்தி தான். திசா புத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா 5ஆவது மாதம் 14ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளார திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும். திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போய் சிரமப்படுறவங்க உங்களுடைய தரம் உயரும். அதே மாதிரில கடத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து திருமண யோகமெல்லாம் இப்போ சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பார்வை 5ஆம் இடமா பார்க்குறது புத்திரஸ்தானத்துக்கும் நல்லது. ராகு பார்வை 7ஆம் இடமா பார்க்குறாரு. ராகுன்றது பழமொழி சொல்லுவாங்க, ராக போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராகு உங்களுக்கு 7ஆம் இடமா பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ராகு கூட சப்போர்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அதே மாதிரி 9ல் குரு இருக்கிறதுனால, ஏன்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 9ல் குரு இருக்கிறார். 2, 5, 7, 9, 11. 9ல் குரு. அப்போ 9ல் குருனா பாக்கிய குருவாக இருக்கிறதுனால 5ஆவது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் பார்க்குற பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும்
அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பொருத்தம் இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோக சனி. ரோக சனி அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ரோக சனியாக பார்க்கறதுனால உங்களுக்கு மெயினாக தொழிலில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகும், தொழிலில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகும், வரணும்னு எதிர்பார்க்குற காசு பணம் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் இந்த உடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக சொல்கிறேன் மாறப்போகுது. 2024 ஏற்பட்ட கஷ்டங்கள் இந்த 25 கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வராது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.